வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற 5K கார் கேருக்கு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஹோண்டா அமேஸ் கார் வச்சிருக்காரு. ஸோ அவருடைய வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த 5K காரில் வேறு என்னென்ன சர்வீஸ் தந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு vlog-ஆ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5K காரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 5K கார் கேருக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த 5K கேரினுடைய பிரான்ச் ஹெட் வந்து இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகேங்க சார், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. 5K காரை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் சூர்யா. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு நான் பிரான்ச்சிட்டாக இருக்கிறேன். அசலாக நம்ம 5K வந்து பார்த்தோம்னா 210 அவுட்லெட் பக்கம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா சேலத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம 5K வந்து பார்த்தோம்னா 155 பிரான்ச்சாக நம்ம வந்துட்டு போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த் தான் நம்ம இங்கே ரன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம மந்த்லிங்கிற பார்க்கும்போது 350 கஸ்டமர் நமக்கு ஆவரேஜாக நமக்கு வந்துருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட இப்போ ப்ரீமியம் கஸ்டமர் பார்த்தோம்னா இயர்லி பேக்கேஜ் போட்ட கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு 1 இயராக ட்ராவல் பண்ணுறாங்க. அது நம்மள்ட்ட இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 கஸ்டமர் இருக்காங்க, நம்ம ரெகுலராக இருக்கிறாங்க. ஏன்னா 1 இயர் கஸ்டமர் பார்த்தோம்னா உங்கள் காருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன தேவையோ அது 1 இயருக்கு வந்து பார்த்தா நாங்களும் பண்ணி கொடுக்குறோம். டெஃப்லான் கோட்டிங்லேருந்து, வாட்டர் வாஷ்லேருந்து, இன்டீரியர் கிளீனிங்லேருந்து, ஏசி கிளீனிங்லேருந்து, வேக்ஸ்லேருந்து 1 இயருக்கு உங்களுக்கு வண்டிக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே அதை நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட 80 கஸ்டமர் வந்துருக்காங்கன்னா மந்த்லி எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு 20 கஸ்டமர் கூட நாங்கள் ஸ்லாட் மாதிரி மட்டும் போட்டு கொடுக்குறோம். நம்ம 5K வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த 8 மந்த் நாங்கள் ரன் பண்ணதுனால எங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தா அப்படின்னா 4.5 5 ரேட்டிங் எல்லாமே கொடுக்கறனால எங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5 ரேட்டிங் தான் இருக்கணும். ஸோ அதனாலே நம்ம 200 பிரான்ச்சில் நம்ம வந்து பார்த்தோம்னா உழைப்பாளர் வந்தவங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அவார்டே ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எங்கள் சைடில் வந்து பார்த்தோம்னா வர கஸ்டமர்களுக்கும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது கஷ்டமோ அவங்க நம்மள்ட்ட பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுனாலையும் அவங்க நம்ம ரெகுலராக சர்வீஸ்னாலுமே நம்ம ராஜராஜ சோழன் சொல்லி விருது ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா நம்ம கஸ்டமர்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா 3 months ஒன்று கூப்பிட்டு அதில் எங்களுக்கு யார் பெஸ்ட்டு கஸ்டமரோ அவங்களுக்கு நாங்கள் இந்த அவார்டு வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரி, நான் இது வந்து உங்கள் கம்பெனியை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 5K காரில் வந்து என்னென்ன மாதிரியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போ 5Kல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மற்ற மெக்கானிக் ஷாப் இந்த மாதிரி இந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸ் எல்லாம் நம்ம காருக்கு தேவையான வாட்டர் வாஷு, பாலிஷிங்கு, இன்டீரியர் கிளீனிங்கு, ஏசி கிளீனிங்கு, வேக்ஸு மொத்தம் ஒரு 66 டைப் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, காரில் இத்தனை சர்வீஸ் இருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த சர்வீஸ் 66 சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் வண்டி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நம்ம ஜாப் கார்டு போட்டு நம்ம வண்டிக்கு என்ன நீடு இருக்குது, என்ன சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸுக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம காம்போவாக பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இப்போ ஒரு டெஃப்லான்னாலும் ஒரு இன்டீரியர் கிளீனிங்னாலும் ப்ளஸ் செராமிக்லேருந்து வித் வாட்டர் வாஷ்லேருந்து ஏசிக்கு ரேட் ஸ்ப்ரே முழுக்கணும் பண்ணி தான் கொடுத்துருக்குறோண்ணா. ஓகேண்ணா, இப்போ வந்து வெளியில் நிறையா இன்டர்நேஷ்னல் பிராண்டு சிலது சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம 5K காருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம 5K கார் வரணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டாக நம்ம என்ன அதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வெளியில் பிராண்டட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷோரூம்ஸ் இருக்குண்ணா. பட் நாங்கள் என்ன எங்களோட சர்வீஸ் நாங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணுறோன்னா நம்மளது எல்லாமே ஓன் மெட்டீரியல் தான். ஓகே, நீங்கள் 5K எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாலே நம்மளது எல்லாமே நேச்சுரல் தான். நம்மளது எதுவுமே கெமிக்கல் கலக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு வாஷுக்கு ஃபோம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் எடுப்பீங்க. பட் நாங்கள் அது கெமிக்கல் எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறோம். எங்களுக்கு எல்லாமே ஆர்கானிக் ஃபோம். அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லுக் மாதிரி கொடுக்கும். மற்றது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆரோ வாட்டர் தான். ஆரோ வாட்டர் நீங்கள் வண்டி வாஷ் அடித்தாலே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அசலாக இப்போ நீங்கள் வெளியில் பிராண்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலர் அவங்களோட சர்வீஸ் மட்டும் தான் போடுவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லாமல் நம்ம வண்டிக்கு இந்த சர்வீஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி இப்போ டீகார்பனேஷன்லேருந்து, அண்டர்பாடி கோட்டிங்லேருந்து, ஏசி கேஸ்லேருந்து வித் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கோட்டிங் மூலம் கொண்டு ஃப்ரண்ட் கிளாஸ் பாலிஷ்லேருந்து நாங்கள் சின்ன பேட்டரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணுறோம். பட் அதை வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஓவராலாக பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் நேமே வந்து பார்த்தீங்கன்னா 5K கார்னு இருக்குது. பத்தாவது நம்ம பசங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கு எங்களுக்குன்னு காலேஜ் இருக்கணும். அங்கே எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து வரும். எல்லாருமே ட்ரைனிங் பேச தான் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கார் டீட்டெயிலிங்க்கு யாருமே காலேஜ் வச்சதில்லை. பட் எங்களுக்கு கார் டீட்டெயிலிங் காலேஜ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வச்சுக்கிறோம். எல்லா மேன் பவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம மேன் பவர் வராங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தோம்னா ட்ரைனிங்கான எம்ப்ளாயி தான். ஓகே சார், இப்போ வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து அவங்க நிறைய மந்த்லி ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய 5K கார் பிரான்ச்சில் வந்து என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க சார்? நம்ம 5Kல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே ஆஃபர் தானே. அப்படிங்கிறப்போ நம்ம வண்டிக்கு என்ன சர்வீஸ் இருக்கோ அது அப்படியே 40% டிஸ்கவுண்ட். இப்போ நாங்கள் ஒரு நீங்கள் டெஃப்லான் இண்டிவிஜுவலாக பண்ணிங்கன்னா 4500 வரும். இன்டீரியல் தனியாக பண்ணிங்கன்னா 2500 வரும். நீங்கள் ரெண்டும் காம்போ பண்ணிங்க அப்படின்னா அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் பண்ணிப்போம். ஏன்னா அதுலேருந்து என்ன ப்ரைஸோ அதுலேருந்து 50% டிஸ்கவுண்ட் தான். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பண்ணுறோம். ஒவ்வொரு சர்வீஸும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வந்து பார்த்தா அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிட்டு வண்டிக்கு இந்த மாதிரி நீடு இருக்குன்னு சொல்கிறோம். உங்களுக்கு சப்போஸ் நீங்களே வருவீங்க வண்டிக்கு ரேட் பண்ணுவீங்க, ரேட் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண நான் தனித்தனியாக பண்ண இதாகுதுன்னா நம்ம வண்டிக்கு இதெல்லாம் நீடு இருக்குன்னா இது எல்லாமே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார், இப்போ வந்து நம்மளுடைய 5K காருக்கு என்ன மாதிரியான சர்வீஸுக்கு மக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதிகமாக நம்மளுக்கு செராமிக் வரும்னா. ஓகே, செராமிக்கு ப்ளஸ் வந்து
பார்த்தீங்கன்னா டெஃப்லான் அதிகமாக வரும். ஏன்னா நமக்கு மேஜர் சர்வீஸ் இது அதிகமாக நமக்கு வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. செராமிக் இது பார்த்தீங்கன்னா டெஃப்லான் தான். அது சரி, ஓகே. நான் இப்போ டெஃப்லான் அந்த டெஃப்லான் கோட்டிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னா அது என்னன்னு ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டெஃப்லான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் ஆகிடும். அதாவது உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா மைனூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, டீப் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னா டீப் ஸ்க்ராச்சஸ் மைனூட்டாக போயிடும். மைனூட் ஸ்க்ராட்ச் பண்ணால் ஓவரால் ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு வண்டியில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் போயிடும். மேற்கொண்டு வந்து பார்த்தா அப்படின்னா டஸ்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது, பாடியில் தனிப்பட்டால் நிற்காது, கலர் ஃபேட் ஆகாது, வண்டி ஷைனிங் இருக்கும் நம்மளுக்குன்னா. ஸோ இது வந்து பார்த்தா மெயின்டெனோட வரும். உங்களுக்கு 15 மாதம் வாரண்டியோட கொடுக்குறோம் நாங்கள். உங்களுக்கு 6 லேயர் கோட்டிங்கு, 15 மாதம் வாரண்டி, 0.05 mm வரைக்கும் மேலே உங்களுக்கு திக்னஸ் மாதிரி வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்தா டெஃப்லான் பண்ணால் மேலே இருக்கிற லேயர் கட் ஆயிரும், நம்மளுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பெயிண்ட் கட் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டெஃப்லான் பண்ணிங்கன்னா உங்கள் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் தான் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நீங்கள் வண்டி கலர் டல் அடிச்சு வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் டெஃப்லான் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரிஜினாலிட்டி கலரோட வந்துடும். நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது கூட உங்களுக்கு அந்த பெயிண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலராக இருக்கும், அந்த ஷைனிங் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அடிஷனல் கோட்டிங்காக இருக்கும். அதுதான் டெஃப்லான் பண்ணுறோம்னா. ஏன்னா இப்போ நீங்கள் வண்டியில் எதாவது போகும்போது ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் பட்டுச்சுங்களேன், நம்ம பெயிண்டில் டீப்பாக இறங்காது, நம்ம கோட்டிங் மேலே தான் இருக்கும். அந்த கோட்டிங் தாடி தான் பெயிண்ட் வரும். ஓகே, அதனால் டெஃப்லான் பண்ணுறது பெனிஃபிட் நம்ம. சரிண்ணா, இப்போ வந்து டெஃப்லானில் வந்து என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆனால் நம்ம 3 டைப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வச்சுருக்கோம். அசலாக கோல்டு, பிளாட்டினம், டைட்டானியம் தான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கோல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் கோட்டிங்னா 3 லேயர் கோட்டிங் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த 6 மாதம் வாரண்டி இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வண்டியில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் போயிடும், ஒரிஜினல் கலர் இருக்கும், வண்டி ஷைனிங் இருக்கணும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லேயர் கோட்டிங்கோட வரும். உங்களுக்கு அது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 10 மந்த் வாரண்டியோட வரும். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். பட் ஆனால் அடிஷனல் உங்களுக்கு என்ன வரும்னா மேற்கொண்டு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வராது, கலர் ஃபேட் ஆகாது, வண்டி ஷைனிங் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வண்டியில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும், ஒரிஜினல் கலர் இருக்கும். அதில் வந்து பார்த்தா பாடியில் தனிப்பட்டால் இருக்காது, மேற்கொண்டு ஸ்க்ராச்சஸ் வராது, கலர் ஃபேட் ஆகாது, ஷைனிங் லுக் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா பிளாட்டினம் பண்ணுறோம். டைட்டானியத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா 7 லேயர் போடுறோம். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 15 மாதம் வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு பெனிஃபிட் ஒவ்வொரு லேயர் இருந்தாலும் அது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். 6 மாதம், 10 மாதம், 15 மாதம் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கணும். இப்போ அடுத்தது வந்து செராமிக் கோட்டிங்கை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்கணும். டெஃப்லான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வாரண்டி வரும்னா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 மந்த் 8 மந்த் வருதுன்னா செராமிக்கு இயர் பை இயர் வாரண்டி வரும். பட் சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு லுக் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கும்னா கண்ணாடி லுக் மட்டும் கொடுக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு 6 லேயர் கோட்டிங் வரும். ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7H 8H 9Hன்னு சொல்லியிருக்கும். சேம் ப்ராசஸ் ஒன்று தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி லுக் மட்டும் கொடுக்கும். சரிங்க சார், இப்போ வந்து செராமிக் என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நான் செராமிக் வந்து பார்த்தோம்னா நம்ம எலக்ட் ஏஎம்சின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கணும். அது வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த 1 இயருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு 12 மந்த்துக்கு இது தேவையான இருக்கணும். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக் சீட்டுக்கு நம்ம செராமிக் போடுறோம்னா, மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு செராமிக் போடுறாங்க, நம்ம ஃபேப்ரிக் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் போடுறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டில் என்ன தான் தண்ணி ஊற்றினாலுமே உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்டுக்குள்ளே தண்ணி போகாது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா செராமிக்கும் நாங்கள் அதை கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சில பொருள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். உங்களுக்கு டோர் கார்டு, ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். நம்ம இப்போ செராமிக் கோட்டிங்கை பற்றி சொன்னாலும் அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ செராமிக் அதுக்கப்புறம் டெஃப்லான் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? செராமிக் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ கிளாஸஸ் லுக்குனா. ஓகே, டெஃப்லான் வந்து பார்த்தா உங்களுக்கு பிளாஸ்டிக் லுக்குனா. இது உங்களுக்கு மந்த் ஆன் உங்களுக்கு இது வாரண்டி வரும். அது வந்து இயர் பை உங்களுக்கு வாரண்டி வரும். பத்தாவதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா செராமிக்கில் 9H கோட்டிங் வந்து பார்த்தோம்னா யாருமே யூஸ் பண்ணாத மெட்டீரியல் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா உங்களுக்கு பாடியிலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து கண்ணாடியிலேருந்து எல்லா பீடிங்குமே பார்த்தா நமக்கு செராமிக் கோட்டிங் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். பத்தாவது அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் பெயிண்ட் போட சொல்ல நீங்கள் அந்த டெலஸ்கோப்பில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் பார்த்தா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா ஓவராலும் க்ளோஸ் ஆகி கொடுக்கும். ஸோ செராமிக்கில் உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குன்னா. சரிங்க சார், இதுக்கப்புறம் 5K கார் கேரில் இப்போ நீங்கள் சொன்ன சர்வீஸ் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஆனால் கார்பன் கிளீனிங் சர்வீஸ் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அந்த கார்பன் கிளீனிங் சர்வீஸ்னால் அது என்ன? கார்பன் கிளீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம வண்டியில் பிளாக் ஸ்மோக் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா நம்ம அதை ஓவரால் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். பிளாக் ஸ்மோக் ஓவராலாக உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது போக பார்த்தா இன்ஜின் நாய்ஸ் குறையணும். அது இல்லாமல் மைலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஏசி வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற பக்கம் அசலாக நம்மளது பார்த்தா மிஷின் மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா டின்னு மாதிரி இது ஏற்றுறதில்ல. இப்போ வெளியில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டின்னு மாதிரி ஏசி வச்சு இந்த மாதிரி ஏற்றுவாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி டின்னு மாதிரி வச்சு ஏற்றாமல் நம்ம மிஷின் மாதிரி தான் வச்சு ஏற்றுறோம். அது வந்து உங்களுக்கு மிஷின் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் என்னங்கிறத பார்த்தோன்னா அதில் நமக்கு ஆவரேஜ் டைம் எல்லாமே காமிச்சிடும். அதாவது கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வண்டினா 450 கிராமு, பெரிய வண்டினா 550 கிராம் சொல்லி நம்ம மிஷினில் பார்த்தோன்னா உங்களுக்கு அது காமிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு இனோவா எடுத்து வந்தீங்க அப்படின்னா அது 550 கெப்பாசிட்டின்னு சொல்லி காமிச்சிட்டு அதில் வேக்கம் எடுத்து காமிச்சிடும். இப்போ உங்கள் வண்டியில் எத்தனை கிராம் கெப்பாசிட்டி இருக்குது, பேலன்ஸ் எத்தனை கிராம் ஏற்றணும்னு சொல்லி அந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்சிங் பண்ணிட்டு, ஏன்னா ஏசிக்கு ஆயில் தனியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ரெக்கவரி பண்ணுவோம். ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் வண்டிக்கு 300 கிராம் தான் இருக்குன்னா பேலன்ஸ் கிராம் ஏற்றுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் கிராம் முன்னாடி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிடும். அது நம்ம வேக்கம் போடுவோம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேக்கம் போடுவோம். 20 நிமிஷம் வேக்கம் பண்ணுவோம். ஆயில் சேஞ்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏசியே டாப் பண்ணணும். டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிராம ஏற்றிட்டு இறக்குற மாதிரி இருக்கும். அதில் ஆயில் சேஞ்சிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது, வேக்கம் போகிற மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த அளவுக்கு வேக்கம் போடுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஏசி கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா கூலிங் கிடைக்கணும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்ம எடுக்கணும் ஏசிக்கணும்.
எங்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னா அண்டர்பாடி போட்டிங்கன்னா தனியாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்டர் வாஷ்னே சொல்லியிருக்குங்கண்ணா. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வண்டி வந்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ச்சஸ் கேர் பண்ணுறது பர்சன்மே நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வால்வு கொண்ட இதாட்டமே பார்த்தீங்கன்னா அண்டர்ச்சஸ் நாங்கள் வச்சிருக்கோம். அதுவே வந்து பார்த்தோம்னா கீழே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஓவரால் கேர் பண்ணி தான் கொடுக்குறோம். அதில் இருக்கிற டஸ்ட்டு ஓவரால் ரிமூவ் பண்ணிடுவோம். அது போக நம்ம மேனுவலாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அண்டர்ச்சஸ் மட்டுமே தான். ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய கார் விமர்சனம் சேனல் சார்பாக வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சார். சார் என்னங்க சார் நம்மளுடைய சேனல் சார்பாக வந்தால் டிஸ்கவுண்ட் இருக்குமா சார்? உங்கள் சைட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்களுக்கு நாங்கள் நீங்கள் எடுக்கிற சர்வீஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகேங்க சார். எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அதில் 10% டிஸ்கவுண்ட். ஓகேங்க சார். நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வரவங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தரணும் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் அமேஸ் கார் வந்து கொண்டு வந்திருந்தோம்னு ஆரம்பத்திலே பேசியிருந்தோம். அந்த அமேஸ் காருக்கு வந்து ஃபோம் வாஷ் அதுக்கப்புறம் டெஃப்லான் கோட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய அண்டர் பாடிக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரியே வாட்டர் சர்வீஸ் வந்து கீழேயே பண்ணுற மாதிரி மிஷின் வந்து நம்மளுக்கு இது உள்ள செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வண்டிக்கு வந்து ஃபுல்லாக ஃபோம் வாஷ் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காரினுடைய ஃபோம் வாஷ் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து உள்ள ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபோம் வாஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்தவுடனே டெமோவில் வந்து நம்மளுக்கு ஒரு சீட்டில் அந்த ஃபோம் வாஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஃபோம் வாஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் பேடு, அதுக்கப்புறம் சீட்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ஃப்ளோரு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபோம் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபிங்கில் கூட ஃபோம் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே டிக்கிலையும் கூட ஃபோம் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து முன்னால் டெஃப்லான் கோட்டிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான க்ரீம்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீம் போட்டிருக்காரு. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் போகிறதுக்கு அந்த க்ரீம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா இடத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வராங்க. ப்ரோ, உங்கள் பேர்? நஜீர். ஓகே, இப்போ இந்த டெஃப்லான் கோட்டிங் போடுறோம் இல்லைங்களா, இப்போ இதை வந்து ஒவ்வொரு லேயராக போடுவீங்களா இல்லை எல்லா லேயரும் ஒரே நேரத்தில் போடுவீங்க? ஒரு லேயராக தான் போடுவோம். ஒவ்வொரு லேயராக தான் போடுவீங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னா சேலம் குரங்குச்சாவடி இருக்குது. ஸோ குரங்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அதாவது சென்னைக்கு எக்ஸுக்கு குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப் வரும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி, அதாவது ஓமலூர் போகிற ரூட்டில் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த 5K கார் கேர் லெஃப்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்குது. நல்ல பெரிய போர்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கடையினுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கூகுள் மேப்லேயும் கடையினுடைய லிங்கை வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நம்பரை கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.